ஆஹா கல்யாணம் அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா, அது மாரி அனாமிகா மேல நெறைய குற்றச்சாட்ட விஜய் வச்சோனே, அனாமிகா அங்க கோர்ட்டுன்னு கூட பார்க்காம, எல்லார் முன்னாடியும் ரொம்பவே டென்ஷன் ஆயி கத்துறாங்க. "உன் கூட சேர்ந்து வாழலாம்னு தான் நான் இவ்வளோ விஷயமும் பண்ணேன். ஆனா நீ இப்படி எதுவுமே பண்ணாம திருந்தவே மாட்ற விஜய். ஏன் இப்படி இருக்கன்னு?" சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடியும் கேட்குறாங்க. ஆமா, இந்த மாரி பிரபாவையும், மகாவையும் கொல்ல சொன்னது நான் தான். அது மட்டும் இல்லாம, அந்த குழந்தைய கொல்ல சொன்னது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா எல்லாத்தையும் ஒத்துக்கிறாங்க. இது எல்லாமே நான் விஜய் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நெனச்சேன். ஆனா விஜய் கொஞ்சம் கூட மாறுற மாரி தெரியல. உன்ன சும்மாவே விட மாட்டேன். நான் கொலை பண்ணணும்னு நெனச்ச லிஸ்ட்ல உன்னையும் சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அனாமிகா ரொம்பவே மோசமா கோர்ட்ல பேசுறாங்க. இது எல்லாத்தையும் கேட்ட ஜட்ஜ் அனாமிகா வாயாலே எல்லா உண்மையும் சொன்னனால, அனாமிகாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 6 வருஷம் சிறை தண்டனை குடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்ப சொல்லிர்றாங்க. இதனால அனாமிகா பார்த்தீங்கன்னா, ரொம்பவே கஷ்டப்பட்டு மூக்கு உடைஞ்சு போயிடுறாங்க. இதுக்கப்புறம் வெளிய வந்தோனே பார்த்தீங்க அப்படின்னா, மகா அனாமிகாவ "இனிமேலாவது திருந்தி வாழு. இனிமேலும் எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை குடுக்கணும்னு நெனச்சா, அது உன்னால கண்டிப்பா முடியாது. நீ செஞ்ச பாவத்த எல்லாம் போய் ஜெயில்லயே கழிச்சுக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகாவ பார்த்து பேசுறாங்க. அனாமிகா ஒரு வார்த்தை கூட பேச முடியாம பார்த்தீங்க அப்படின்னா, அசிங்கப்பட்டு நிக்கிறாங்க. ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவ லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் அண்ட் ஹைப் பண்ணிட்டு பாருங்க.